ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க சுசீந்திரம் பகுதியை சேர்ந்தவர் 55 வயசாகக்கூடிய ஆரியராஜ். இவர் சொந்தமாக துணிக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவரோட ஃபேமிலி பிஸ்னஸ்னால சின்ன வயசுலேருந்தே இவரோட அப்பா கூட கடைக்கு போயிட்டு வந்தனால தொழில் நுணுக்கங்கள் எல்லாமே சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டாரு. தன்னோட அப்பாவுக்கு அப்புறமா இந்த தொழிலை தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதே ஊரை சேர்ந்த ஜோதிமணி அப்படிங்கிற லேடி கூட கல்யாணமாகி இருக்கு. இவங்க கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலுமே ஆரியராஜ் ஜோதிமணியை நல்லாவே பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. கல்யாணம் பண்ணுறப்ப ஜோதிமணி காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருமோன்னு தன்னோட கணவர்கிட்ட தனக்கு படிக்கணுங்கிற ஆசை இருக்குது, கல்யாணம் படிப்புக்கு தடையாக இருக்குமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஆரியராஜ், என்னால் தான் படிக்க முடியல, நீ உன்னோட படிப்பை எதுக்காகவும் விடக்கூடாது, எப்பவும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லி அவங்கள படிக்க வைக்கிறாரு. ஜோதிமணிக்கு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே கனவாக இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆரியராஜ் அவங்கள யூஜி, பிஜி, அதுக்கப்புறமா பிஎட் படிக்க வச்சுருக்காரு. ஜோதிமணி என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட கணவர் தனக்காக இவ்வளோ விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாரு, நம்ம எதிர்பார்த்ததை விட நமக்கு கிடைச்ச வாழ்க்கை பெட்டராகவே இருக்குன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. கல்யாணமாகி 2 வருஷம் கழித்து இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. பிள்ளையோடு சேர்த்து படிப்பையும் ஜோதிமணி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க படிப்பை முடிக்கும்போது இன்னொரு பையனும் பிறக்கிறான். 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். அதனால் படிப்பை முடித்த உடனே இவங்களால வேலைக்கு போக முடியல. சில வருஷங்கள் வீட்டிலையே இருக்காங்க. இந்த டைமில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பசங்களையும் ஸ்கூல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஜோதிமணி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சராக வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. சேலரி கம்மியாக இருந்தாலும் தன்னோட கனவு நனவாகிருச்சு அப்படிங்கிற திருப்தியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வேலை பார்க்குற ஸ்கூல்லையே இவங்க பசங்களையும் சேர்த்து விட்டனால எல்லாருமே ஒன்றா ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் ஒன்றாவே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை பல வருஷங்களை கடந்து ரொம்பவே சந்தோஷமாக போக ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் தன்னோட பசங்களுக்கு மட்டுமே வீட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்த ஜோதிமணி, தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அவங்களோட பிள்ளைக்கும் டியூஷன் எடுங்க அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் வீட்டில் ஈவினிங் டைமில் ஒரு டியூஷன் சென்டரையும் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க டியூஷனுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க. காலையில் ஸ்கூல், ஈவினிங் டியூஷன், இப்படின்னு ஜோதிமணியோட லைஃப் ரொம்பவே பிஸியாக போக ஆரம்பிக்குது. இவங்களோட எல்லா முயற்சிக்கும் கணவரான ஆரியராஜ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கார். இப்படியே இவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கப்ப தான் ஜோதிமணியோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட 16 வயசு பையன் டியூஷனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கான். இந்த பையனுக்கு மட்டும் ஜோதிமணி தனியாக டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இண்டிவிஜுவல் கிளாஸ்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவங்களோட பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜோதிமணியோட பசங்க 2 பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் இவங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர் கம்மியாகிருக்கு. பிள்ளைங்க 2 பேரும் அவங்கள அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. நம்மளோட வேலையை பார்க்கலான்னு நினச்சி ஸ்கூலு, அதுக்கப்புறம் டியூஷன்னு இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் ஜோதிமணிக்கு ஒரு தவறான பழக்கம் ஏற்படுது. ஸ்பெஷல் கிளாஸுக்கு வந்த 17 வயசு பையன் மேலே ஜோதிமணி டீச்சருக்கு ஒரு தவறான எண்ணம் வர ஆரம்பிக்குது. ஈவினிங் டைமில் மோஸ்ட்லி வீட்டில் ஜோதிமணியும் அந்த பையனும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அந்த பையனுக்கும் தன்னோட பிள்ளை வயசு தான் அப்படின்னு இந்த டீச்சர் யோசிக்கவே இல்லை. தன்னோட உணர்ச்சிகளை அந்த பையன்கிட்ட தீர்த்துக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிருக்காங்க. அந்த பையனை ரொம்பவே கேர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் இவங்களோட பழக்கம் இப்படியே போகுது. வீட்டில் மற்றவங்க எல்லாருமே இவங்க கிளாஸ் எடுக்கிறத நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் டீச்சரும் அந்த பையனும் தங்களோட வயசை மறந்துட்டு தவறான உறவில் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே இவங்களோட பழக்கம் மாதக்கணக்காக தொடரவும் ஆரம்பிக்குது. அந்த பையனும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஜோதிமணி தன்னோட வீட்டுக்கு அந்த பையனை வர வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பையனோடு இருக்க பழக்கத்தை விட முடியாது,
அவனோட ஃபோனில் பேசுறது, வீட்டில் ஆள் இல்லாதப்ப வர வச்சு உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதான் ஜோதிமணி டீச்சரோட தவறான உறவு அரச புரசலா அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு தெரிய வருது. காலேஜ் போனதுக்கு அப்புறமாவும் இந்த பையன் அடிக்கடி எதுக்காக வரணும்? வீட்டில் யாருமே இல்லை, கதவை பூட்டிக்கிட்டு உள்ள 2 பேரும் என்ன பண்ணுறாங்க இப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை ஆரியராஜ் கிட்டேயும் ஒரு சிலர் சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட அவர் உடனே தன்னோட மனைவி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஜோதிமணி காலேஜில் சப்ஜெக்டில் வரக்கூடிய டவுட்டை பற்றி கேட்க தான் அந்த பையன் வர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க சொல்கிறத கேட்டு என்னை சந்தேகப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நல்லவா மாதிரியான ஒரு ஆக்டிங்கையும் போட்டிருக்காங்க. இதை கேட்ட ஆரியராஜ், எதுவாக இருந்தாலும் இனிமே அந்த பையன் இங்கே வரக்கூடாது, டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்க சொல்லு, இந்த ஊரில் நமக்குன்னு இருக்க மரியாதையை கெடுத்துறாத அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியை கண்டிக்கவும் செய்கிறாரு. இந்த விஷயம் தன்னோட கணவருக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமாவது ஒழுங்காக இருப்போம்னு நினைக்காத ஜோதிமணி தைரியமாக அந்த பையனை அடிக்கடி சந்தித்து பேசிக்கிட்டும் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கப்ப தான் செப்டம்பர் 10, 2024 அன்னைக்கும் வீட்டில் யாரும் இல்லை, கணவர் வேலை விஷயமா வெளியில் போயிருக்காரு, வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நினச்சி இந்த ஜோதிமணி டீச்சர் அந்த பையனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த பையனும் டீச்சர் மேலே இருந்த ஆசையில் உடனே கிளம்பி வந்திருக்கான். வெளியில் கதவு திறந்திருக்கு அப்படின்னா யாருக்காவது சந்தேகம் வரும் அப்படின்னு நினச்ச ஜோதிமணி வெளிப்பக்கமாக, அதாவது ஃப்ரண்ட் டோரில் வெளிப்பக்கமாக ஒரு பூட்டை போட்டுட்டு ஹால்லையே 2 பேரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கின்னு பார்த்து ஆரியராஜ் தன்னோட வேலையை சீக்கிரமாகவே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் மனைவி எங்கே போனா? வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு போவாளே அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, ஜோதிமணியோட ஃபோனுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறாரு. அப்போது ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் வீட்டுக்குள்ளேருந்து கேட்குது. ஜோதிமணி காலை அட்டன் பண்ணவே இல்லை. 2 பேரோட பேச்சு சத்தம் ஹாலில் கேட்குது. வெளிப்பக்கமாக டோர் பூட்டு போட்டிருக்கு. உள்ளே யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க, யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக காம்பவுண்ட் சேரை ஏறி குதிச்சு ஹாலில் இருக்க ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. இவ்வளோ நாளாக அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்களோ அது எல்லாமே உண்மை, அங்கே நடந்த காட்சியை வச்சு தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட மனைவி சின்ன பையன் கூட உல்லாசமாக இருக்கிறத பார்த்த அவருக்கு கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வருது. ஜன்னல்ல இருந்தே சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்ததுமே அந்த பையன் பின்பக்க வாசல் வழியாக தப்பிச்சு ஓடி போகிறான். இதுக்கப்புறம் ஆரியராஜ் வீட்டுக்குள்ளே போயிட்டு தன்னோட மனைவியை கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறாரு. இதில் ஜோதிமணியோட காதிலிருந்து ரத்தம் வரவும் ஆரம்பிக்குது. மயக்கமாக கிடந்த தன்னோட மனைவியை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட்டும் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் அங்கே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஜோதிமணி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போவும் கோபம் குறையாத ஆரியராஜ் தன்னோட மனைவி கூட சண்டை போடுறாரு. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கடைக்கு கிளம்பி போயிருக்காரு. அந்த டைமில் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்றனால ஜோதிமணி திரும்பவும் அந்த பையனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா தனக்கு ரொம்ப முடியலை, கணவர் தன்னை அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் உடனே அந்த பையன் கிளம்பி ஜோதிமணி டீச்சரை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்குள்ளே 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப தான் ஆரியராஜ் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போது அந்த பையனை பிடிச்சி கடுமையாக தாக்கவும் ஆரம்பிக்கிறாரு. தன்னோட கள்ளக்காதலனை காப்பாற்றுறதுக்காக ஜோதிமணி கணவரோட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு தன்னோட கணவர் தன்னை டெய்லியும் அடித்து கொடுமைப்படுத்துகிறதா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க ஜோதிமணி. இதை பற்றி போலீஸ் விசாரிக்கிறப்ப தான் இவங்களோட கள்ளக்காதல் விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா போலீஸ் சம்மந்தப்பட்ட 3 பேரையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜோதிமணி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அதனால உங்களோட கணவர் கூட போயிட்டு நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜோதிமணி, என்னால் என்னோட கணவர் கூட வாழ முடியாது, எனக்கு அந்த பையன்தான் வேணுன்றதில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பையனோட வயசு என்ன, உங்களோட வயசு என்ன,
பிரச்சனை வேணான்னு நினச்சிங்கன்னா உங்களோட கணவர் கூட போயிட்டு குடும்பம் நடத்துங்க அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஆரியராஜ் கூட அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் வேற வழி இல்லாமல் ஜோதிமணி தன்னோட கணவர் கூட போயிருக்காங்க. இந்த சம்பவம் கன்னியாகுமரியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. சம்பவத்தில் க்ரைம் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு தடவை தன்னோட தவறு தன்னோட கணவராகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேலாவது நம்ம திருந்தி வாழுவோம் அப்படின்னு அந்த டீச்சர் நினைக்காம திரும்ப திரும்ப அதே தவறை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்னதான் போலீஸ் சொன்னதுக்காக அவங்க கணவர் கூட போயிருந்தாலுமே திரும்பவும் அதே தவறை செஞ்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நடக்கக்கூடிய ரியலான க்ரைம் சம்பவங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.